வணக்கம். நமது உடலில் வாயு, பித்தம், கபம் இவைகளில் ஏதாவது ஒருத்தர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இதை நாமே முழுமையாக பரிசோதனை செய்யலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி காலையில் எடுத்துட்டு வெது வெதுப்பாக அதை நாக்கில் வச்சு சுவைச்சு பார்க்கணுங்க. ஒரு 3 சுவை இருக்கும். அது புளிப்பு சுவை இருக்குன்னா அவங்களுக்கு வாயு இருக்குன்னு அர்த்தம். இல்லை சிலருக்கு கசப்பு சுவை இருக்குன்னா அவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு இனிப்பு சுவை இருக்குன்னா அவங்களுக்கு கபம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது வாயு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்க எப்பவுமே படபடப்பாக இருப்பாங்க. வயிறு உப்பிடும் அவங்களுக்கு. வாயு தொல்லை இருக்கும். அதே மாதிரி பைல்ஸ் கம்யூனிட்டி இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தவிர்க்க வேண்டியது பருப்பு வகைகள், எண்ணெய் பொருட்கள் இதை தவிர்க்கணுங்க. மலச்சிக்கலை தவிர்க்கணுங்க. உணவு அளமுறை குறைச்சிக்கணுங்க. பகலில் தூங்கக்கூடாது. இதுதான் அவங்க செய்யக்கூடிய வேலை. இவங்க உணவு வடிகட்டிய கஞ்சி இல்லைங்களா கஞ்சி, அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அது பனங்கற்கண்டு போட்டு 1 to 1 நாள் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் குடிச்சிட்டு வரணுங்க. கேஸ்ட்ரிக் சரியாக போயிடுங்க. 2வது பித்தம், கசப்பு சுவை. இவங்க வயிற்றுப்புண் இருக்கும், அதே மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கும், ஜலதோஷம் இருக்கும், அதே மாதிரி முன்கோபம் இருக்கும், முடி கொட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், வாய்ப்புண்ணு இருக்கும், மெலிஞ்சி காணப்படுவாங்க. இவங்க தவிர்க்க வேண்டியது என்னன்னா, அதிக கவலைப்படவே கூடாது. வறுத்த பொருட்களை சாப்பிடவே கூடாது. வறுத்த உணவு சாப்பிடக்கூடாது. மருந்து பொருட்கள் சாப்பிடக்கூடாது. இவ்வளோதாங்க இவங்க செய்ய வேண்டியது. சேர்த்துக்க வேண்டியது உணவு என்ன, அகத்திக்கீரை வாரத்துக்கு 1 முறை சாப்பிடணுங்க. 2வது இவங்க சாப்பிட வேண்டியது ஒரு டம்ளர் தண்ணி சூடாக எடுத்து அதில் 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி போட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதை ஒரு 12 நாட்கள் காலையில் குடிக்கணுங்க. அவங்க பாருங்கள், அவங்க பெற்ற அவங்க விட்டு ஓடியே போயிடும். 3வது கபங்க. இவங்க எப்பயுமே சோர்ந்து இருப்பாங்களாம், வருத்தப்படுவாங்களாம், கொழுப்பு அதிகமாக இருக்குமா, ஜலதோஷம் அதிகமாக இருக்கும், ஆஸ்துமா வரும், கீழ்வாதம், மூட்டுகள் வலி, இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். இவங்க பகலில் தூங்கக்கூடாது, தண்ணி பொருட்கள் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதாங்க. இவங்க இன்னொரு விஷயம், ஒரு உணவு என்னென்னா சுண்டைக்காய் உணவோட தினமும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டாங்கன்னா இந்த 3 நிலையிலிருந்து நம்ம மீண்டு வருவோம். தொடர்ந்து செய்வோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.